ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய செயலை கவனித்துப் பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? துன்பங்களும் வேதனைகளும் பிற மனிதர்களால் நமக்கு வரும் பொழுது அவர்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மனிதனால் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். அதே நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் விசாரிப்பார், அவர் பதில் செய்வார் என்று நாம் நம்பவும் செய்கின்றோம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். தேவனுடைய செயலை கவனித்து பார். அப்படி என்றால் கர்த்தர் செயல்படுவார், நீ அதை கவனித்து பார்க்க வேண்டும் என்பதுதான். மனுஷன் செய்கின்ற காரியத்தை கவனிக்கின்ற நாம் கர்த்தர் செய்கிற காரியத்தை கவனிக்கிறதற்கு காத்திருக்க வேண்டும். தாவீதும் அவனோடு இருந்த மனிதர்களும் யுத்தத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது சிக்லாக் என்கிற பட்டணத்தில் அவர்கள் விட்டு போயிருந்த அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் அனைத்தையும் ஒரு கூட்டத்தினர் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதோடு கூட இருந்தவர்கள் மிகவும் சோர்ந்து துவண்டு போனார்கள். ஆனால் தாவீது தளர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னபடி அவர்களை பின்தொடர்ந்து போனார். தாவீதும் உடன் இருந்தவர்களும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் பத்திரமாய் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். மிகப்பெரிய கொள்ளை உடைமையையும் சொந்தமாக்கி கொண்டார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதித்தது நன்மை உண்டாவதற்காகத்தான் என்பதை முடிவிலே நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பத்தில் என்ன நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது மேன்மையானவைகளை காண்போம். ஆகவே தேவன் உங்களுக்காக என்ன செய்கின்றார் என்பதை கவனித்து பார்த்து கொண்டிருங்கள், மிகப்பெரிய மாறுதல்களை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா காரியமும் எங்கள் நன்மைக்கு ஏதுவாகத்தான் என்பதை இந்த காலை வேளையில் தெளிவுபடுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விரும்பத்தகாத காரியங்கள் வந்தாலும் இதன் முடிவு நன்மையாயிருக்கும் என்று சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.